புறங்கூறி பொய்த்துயிர் வாழுதலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இது யாரு போட்டிருந்தா? நான் இது என்ன திருக்குறள் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஆபாசம் அவதூறு அருவருப்பு இவையாவும் உதயநிதி உதற்றே உலகு. திமுகவினுடைய அவங்க அப்பாவும் சரி அவங்களுடைய அப்பாவும் சரி அங்கேருந்து வந்ததனுடைய ஒரு நீட்சி தான் இது. நம்ம வந்து உதயநிதிக்கு மட்டும் தப்பு சொல்ல முடியாது, அவங்க பேரண்ட்ஸும் அப்படி இருந்திருக்காங்க, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. இந்த ஒரு படத்துல வடிவேல் நானும் ரவுடி தான் நானும் ஜெயிலுக்கு போறேன்னு வரல, அந்த மாதிரியான ஒரு சீன் தான் இல்ல. அது கூட பரவாயில்ல, அவர் முதல்ல கைது செய்யும் பொழுது எந்த இடத்துல இருந்தார் அதை வேற ஆதவ போட்டு அடிச்ச அடியில வந்து 8.25 கொன்னொரு 10.25 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கு. குறிப்பாக அந்த பெண்கள் விஷயத்தில் அவங்க இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க குறிப்பாக அந்த பெண்கள் விஷயத்தில். அதை அப்படியே திரும்ப பார்க்கணும். நீ யாராக வேணா இருந்து, நீ எதிர்கட்சி தலைவராக இரு, நீ யாரோட பையனாக வேணா இரு, நீ தவறு பண்ணியிருந்த இந்த மாதிரி என்னுடைய பெண்களை நீ பேசின அப்படின்னா நாங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம். ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த காலத்துல நாங்க ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணாத பேச்சியா, எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் பண்ணாத பேச்சியா அப்படின்னு சொல்லி, அதுக்கெல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 கேஸுக்கு மேல இருக்கு, இது வரைக்கும் எங்களை யாருமே கைது பண்ணலையே அப்படின்னு வந்து பெருமையா சொல்ற. அதுதான் வந்து வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன அவசரம்? ஜெயலலிதா காலத்துல நாங்கெல்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்துல பேசிருக்கோம், எம்ஜிஆர் காலத்துல பேசியிருக்கிறோம். ஒரு வழக்கிலே கூட நேற்று அவர் ரிலீஸ் ஆகி வரும்போது ஒரு கூட்டம் வந்து வெளில நின்றுச்சு. எதுக்கு நிற்கிறானுங்க, எதுக்கு அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியாட வெளியே வராரு, அவர் என்ன வழக்கில் போயிட்டு வெளில வராரு, நீங்கள் என்ன ஆரவாரம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஜாமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். தீபிகா என்ன பண்றீங்க? வணக்கம் சொல்றேன். சாரி நான் உங்க தீபிகா. என்ன பண்ணிருந்தீங்க? நான் அவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீங்க அதை கூட பார்க்காம ஏதோ பண்றீங்க. அது இல்லப்பா, நேத்துல இருந்து திருக்குறள் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி இல்லையே, நேத்து வேற ஒரு டிராமா தானே போயிட்டு இருந்துச்சு. இல்ல, நான் அந்த திருக்குறளை சொல்றேன், நீங்க வந்து கேளுங்க. புறங்கூறி பொய்த்துயிர் வாழுதலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இது யாரு போட்டிருந்தா? இது வந்து ஒரு நடிகை வந்து இதை போட்டிருந்தாங்க. நான் இது என்ன திருக்குறள் நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஆபாசம் அவதூறு அருவருப்பு இவையாவும் உதயநிதி உதற்றே உலகு. செம்மையா இருக்கு. இது வந்து நம்ம விர்ச்சுவல் ஆடியன்ஸ் வந்து உதயண்ணக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ண ஒரு குரல் தான் இது. ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஆபாசமா பேசுறது அப்படின்றது வந்து ஏதோ உதயநிதி மட்டும் தான் பேசுறாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இது ஜெனட்டிக்கலாவே வந்து அந்த திமுகவினுடைய அவங்க அப்பாவும் சரி அவங்களுடைய அப்பாவும் சரி அங்கேருந்து வந்ததனுடைய ஒரு நீட்சி தான் இது. நம்ம வந்து உதயநிதிக்கு மட்டும் தப்பு சொல்ல முடியாது, அவங்க பேரண்ட்ஸும் அப்படி இருந்திருக்காங்க, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. கலைஞர் கூட நிறைய சட்டமன்றத்திலே அவர் அப்படிலாம் பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காரு, இப்போ அவரு பையனும் அதை வந்து பேச. ஸோ இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி ரெகுலராக பண்ணுறது தான். இப்போ இதில் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசிட்டாரு அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அவரை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிற ஒரு முயற்சியில் காவலர்கள் ஈடுபட்டாங்க. ஸோ ஒரு பெண்ணை அவதூறாக பேசினா ஸோ கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் திமுக காரங்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க? உங்கள் மீது தவறு இருக்குது, ஸோ அந்த தவறை நிரூபிக்கிறதுக்காக ஒரு விசாரணை முயற்சியில் தான் காவலர் ஈடுபடுறாங்க. போன ஸ்டைல்லாம் பார்த்தீங்கல்ல, நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு வந்து போராடி கைது பண்ணி போகிற மாதிரி அண்ணா ஹை காமிச்சிட்டே போனார். இந்த ஒரு படத்துல வடிவேல் நானும் ரவுடி தான் நானும் ஜெயிலுக்கு போறேன்னு வரல, அந்த மாதிரியான ஒரு சீன் தான். இல்ல, அது கூட பரவாயில்ல, அவர் முதல்ல கைது செய்யும் பொழுது எந்த இடத்துல இருந்தார்? அது வேற ஆதவ போட்டு அடிச்ச அடியில வந்து அதுதான் டாய்லெட் உதயநிதி அப்படின்றது தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காவே இருக்கு. ஏன்னா முன்னாடி அவங்களோட ஆட்சியில டாய்லெட்ல ஊழல் பண்ணதா சொல்லி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ காவலர்களுக்கு பயந்து அவர் அதுக்குள்ள பதுங்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கருத்துல சொல்லல. அவங்க ஒய்ஃபோ அங்க இருந்த எக்ஸ் மினிஸ்டர் தான் அதை வந்து சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நகைச்சுவா இருக்கு. அவர் சொல்றப்போ இதெல்லாம் அவர் சொல்றாரு, இதெல்லாம் காமெடியா இருக்குன்ட்டு. பட் மக்கள் தான் அவரை பார்த்தா வந்து சிரிக்கிறாங்க. நேற்று நடந்த அந்த அரெஸ்ட் வந்து குறிப்பா பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா பெண்களுக்கு என்ன அப்படின்னா, என்ன எல்லாரும் என்ன சொல்லிட்டு ஏடிஎம்கேல திட்டுறான், டிஎம்கேல திட்டுறான், அப்போ இதுக்கெல்லாம் என்ன வந்து ஒரு நடவடிக்கை இருக்கு? நீ வந்தா அவனை ஒன்றும் சொல்ல மாட்டான், அவன் தான் ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்போ மக்கள்
மக்களாக எங்களை, அதுவும் குறிப்பா பெண்களை வந்து இப்படியே திட்டிகிட்டே இருப்பீங்கன்ற அந்த ஒரு வெறுப்புன்றது ரொம்ப நாள். ஸோ விஜய் சார் அதை ஆக்ஷன் எடுத்த உடனே அவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் எவனாச்சும் பேசுவீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இல்ல இந்த மாதிரி ஒரு நிலையில மக்கள் இருந்தாலுமே, அதாவது திமுகவுடைய மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, தனிப்பட்ட தாக்குதலை மறுபடியும் மறுபடியும் வந்து நடத்தினாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவரு இறங்கி ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்க பார்க்கணும், அது யாருக்காக ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்டுட்டே இருக்காங்க. யார் பேரை சொல்லியிருந்தாலும் அவர் ஆக்ஷன் எடுத்தார். இது வந்து ஒரு நடிகைக்காக எடுத்துறான்ற மாதிரி மாத்துறாங்க. அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி பொன்ராஜ் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து பெண்கள் குறித்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாரு. விஜய் அவர்களே டிஜிபி ஆஃபீஸ்க்கு டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி, குறிப்பாக அந்த பெண்கள் விஷயத்தில், ஏன்னா அவங்க இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க குறிப்பாக அந்த பெண்கள் விஷயத்தில். அதை அப்படியே திரும்ப பார்க்கணும். நீ யாரா வேணா இருந்து, நீ எதிர்கட்சி தலைவராக இரு, நீ யாரோட பையனா வேணா இரு, நீ தவறு பண்ணியிருந்த இந்த மாதிரி என்னுடைய பெண்களை நீ பேசின அப்படின்னா நாங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம். ஆக்சுவலி அது அரெஸ்டே கிடையாதுங்க. அவங்க விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறாங்க. விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்றத வந்து போலீஸ் தரப்பில் சொன்னாங்க. இதில் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, விசாரணைக்கு உதயநிதி வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்ட்டு. என்னவோ இவங்க வந்து அவர் கிளம்புலேருந்து போகிற வரைக்கும் லைவ் போட்டு அவர் பெரிய ஆக்கி விடுறாங்க. கைது பண்ணிட்டு தான் மாதிரியும் எங்க தலைவரை நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சித்தனமா வந்து போராட்டம் நிறைய காமெடிஸ் நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல. ஒரு சில இடங்கள்ல வந்து கலைஞர் ஒழுங்கல்னு கத்துறானுங்க, உதயநிதி ஒழுங்கன்னு கத்துறானுங்க. இன்னைக்கு எதுக்கு வந்து காலையில ஒரு வீடியோல அதுல என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா, போதையில கலைஞர் அவர்கள் ஒழியணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. லைவ் நியூஸ்ல பாக்குறோம் நம்ம. என்னடா இவனுங்க ஆள் மாத்தி வந்துட்டானுங்களா இல்ல என்ன கேட்ச் என்ன கேம்னு தெரியாம வந்துட்டாங்களா? இந்த அளவுக்கு தான் அவங்க அறிவு. அவர் எதுக்கு போறாரு, எதுக்கு அவர் விசாரணை கூப்பிட்டு போறாங்க, அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். சரி, நான் அவங்க கேட்குற அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே எதுக்குங்க உதயநிதியை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவரால் பதில் சொல்ல முடியாது. விளக்கம் சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் அவங்களால? கண்டிப்பா முடியும். முட்டு கொடுக்கலாம், ஒரு உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஒரு பிடிச்ச முட்டு கொடுக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல முட்டு கொடுக்குறது ரொம்ப கீழ்த்தனமா இருந்துச்சு. இல்ல இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, RS பாரதி அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த காலத்துல நாங்க ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணாத பேச்சியா, எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் பண்ணாத பேச்சியா அப்படின்னு சொல்லி, அதுக்கெல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 கேஸுக்கு மேல இருக்கு, இது வரைக்கும் எங்களை யாருமே கைது பண்ணல அப்படின்னு வந்து பெருமையா சொல்ற. அதுதான் வந்து வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீங்க வந்து இது என்ன வந்து ஒரு இளைஞர்களுக்காக போராடினீங்களா, இல்ல விவசாயிகளுக்காக போராடினீங்களா, இல்ல நெசவாளர்களுக்காக போராடினீங்களா? ஒரு பெண் குறித்து அவ தவறா பேச இதை வந்து பெருமையா நீங்க வந்து சொல்றீங்க. ஆக்சுவலி எனக்கு போன ஆட்சியாளர் மீது கோவமா இருக்கு. அப்பவே 2 தூக்கி உள்ள போட்டிருந்தாங்க அப்படின்னா திரும்ப இந்த இது வந்து இதுல வந்து நம்ம நடுநிலையா தான் பார்க்கணும். ஏன்னா தாவேகாவை சேர்ந்தவர்களும் சில பேர் வந்து திமுக பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதே போல திமுகவை சேர்ந்த ஆட்களும் தாவேகா பெண்களை வந்து தரைகுறைவா பேசுறாங்க. ஒருத்தவங்க வந்து சோசியல் மீடியா பேசுறாங்கன்றது வேற. ஒரு தலைவர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், உங்க பேர் ஒரு கூட்டம் இருக்கு, அதுல எத்தனை பெண்கள் வந்து இருப்பாங்க, எத்தனை பெண்கள் வந்து திமுக சார்பில் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் சேர்த்து நீங்க கொச்சைப்படுத்துற மாதிரி தானே நீங்க ஒரு தலைவர் அப்படி பேச, கீழே இருக்க தொண்டர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் பேச செய்யும். ஆமா, இது போல பெண்கள் மீது யார் பேசினாலுமே அது எந்த கட்சியா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது ரொம்பவே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த பெண்கள் ஆமா அது வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வந்து பெண்களை கொச்சைப்படுத்துற விதமாவே வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்காங்க. அப்படியும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா உடனே வந்து நாங்க மட்டும் தான் பேசணுமா, நீங்க பேசலையா அப்படின்ற ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்கன்றதும் நமக்கு தெரியும். ஏன்னா எல்லா கட்சியிலுமே ஒரு சில நபர்கள் இது போன்ற ஆட்கள் வந்து இருக்காங்க. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட லீடர்ஸ் பேசினாங்கன்னா ஓகே, அது அக்செப்டபிள். அது எல்லா கட்சியிலையும் வந்து பேசுவாங்க, அதிமுகலையும் பேசுவாங்க. ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவரா வர போறீங்க, நீங்க முன்னாள் துணை முதல்வரா இருந்தீங்க அப்படின்னும் போது நீங்க அதை பேசலாமான்றது தான் இங்க கேள்வி. இல்ல அங்கதான் ஹைலைட். அவரு துணை முதல்வரா வரதுக்கு முன்னாடியே 2019 நினைக்கிறேன், அப்போ தென் சென்னையில தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை வந்து கேண்டிடேட்டா போட்டாங்க. ஆமா, அழகான வேட்பாளர் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்களா? அப்படி ஒரு கான்சியஸ் இருக்க ஒரு பர்சன் வந்து இத்தனை மக்கள் நம்மளை பாக்குறாங்க, நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை சோ அப்ப அவருடைய எண்ணமே வந்து அப்படிதான் இருக்குன்னு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய தமிழ் பேச்சா இருக்கட்டும், அவங்களுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் குறிச்சுதான் ஒரு அழகான வேட்பாளர் அப்படின்னு சொல்லி. தமிழுக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப அவங்களோட பேச்சு ரொம்ப அழகா இருக்கு அவங்களோட சொல்லி, அவர் அழகான வேட்பாளர், அவர் அழகா பேசக்கூடிய வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல வந்து இலக்கியத்தை ரொம்ப அழகா பேசுவாங்க அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அவர் வந்து ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் தானே அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அப்போவே தெரியல அவரோட மைண்ட் செட் என்ன மாதிரியான ஒரு இது. இதுல நிறைய சசிகலா அம்மையார் பத்தி அவர் பேசின பேச்சுக்களை நம்ம பார்த்தோம். எடப்பாடி அவர்கள் பேசின பேச்செல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். எடப்பாடி அதுக்கு ரிப்ளை பண்ணி இந்த நைட்டு 3 மணிக்கு வந்து யாரோட காலை ரீபோஸ்ட் பண்ணீங்க அப்படின்றதுலாம் வந்து
வந்து கேட்டிருந்தாரு. ஆனால் அது தொடர்ச்சியாக நடந்து வரதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை தப்பு பண்ணலாம், ஓகே, அதை நீங்கள் திருத்திக்கணும். ஆனால் திருந்துற மாதிரி தெரியலையே, திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இப்போ நீங்க மக்கள் அங்க வந்து, அதாவது விவசாயிகள் எதுக்காக போராடினாங்க? மேகதாது பிரச்சனையும் காவேரி நீர் பிரச்சனையும் தமிழக அரசு கண்டுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமா தான் நம்ம வந்து பார்க்கணும். அங்க போன உடனே நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? டேட்டாஸ்லாம் எடுத்து இது போல இருக்கு, சோ விவசாயிகளுக்கு வந்து பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்போ நாங்க பண்ணலன்னு நீங்க சொன்னீங்க. சோ இப்போ உங்க ஆட்சியில இது போல இருக்கே, நீங்க வந்து ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி கரெக்டான விஷயத்த முன் வச்சு கேள்வி கேட்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு எதிர்கட்சியோடைய வேலையே வந்து ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கும் அழுத்தம் கொடுத்து மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் எதிர்கட்சி பண்ணும். அதை விட்டுட்டு நீங்க எதையோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அண்ணாமலை சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. உதயநிதி அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவரால் ஒரு பியூனா கூட ஆக முடியாது. ஒரு பெரிய நிறுவனங்கள்ல அவரை வந்து வாட்ச்மேனா கூட செக்யூரிட்டியா கூட அவரால் இருக்க முடியாது. லிட்டரலி பேசக்கூடிய பேச்சுக்கள், இவரோட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது எனக்கு. அங்கே நேற்று அவர் ரிலீஸ் ஆகி வரும்போது ஒரு கூட்டம் வந்து வெளில நின்றுச்சு. எதுக்கு நிற்கிறானுங்க, எதுக்கு அவர் என்னன்னா சுதந்திர போராட்ட தியாகியாட வெளியே வராரு, அவர் என்ன வழக்கில் போயிட்டு வெளில வராரு, நீங்கள் என்ன ஆரவாரம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவங்க இதை யோசிக்கணும் இல்லையா? எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகள் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், உங்களுடைய அம்மாவா இருக்கலாம். என்ன சொல்லுவீங்க? எதுக்கு எங்கப்பா போயிட்டு வந்து கேட்டால் அந்த பொண்ணுகிட்ட அவர் என்ன சொல்லுவார்? அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. நீங்க தெரிஞ்சுதான் போறீங்களா இல்ல தெரியாம போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து எழும்புது. ஒருவேளை கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக போறீங்களா, இல்ல இவங்க என்ன பண்ணாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்ற புரிதல் இல்லாம பண்றீங்களா? 200 ரூபாய் இல்ல பேமெண்ட் ஏத்திட்டாங்க. சிக்கன் ரைஸ் 300 அப்போ சிக்கன் ரைஸ்லாம் கொடுக்குறாங்களா? ஹைக் எல்லாம் ஹைக் வாங்கினப்ப அவங்களுக்கு 200 ரூபாயில இருந்தா என்ன வரியாது. ஆனால் நேற்று 300 ரூபா போயிருக்கு போல. கூட இருந்த அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, எக்ஸ் மினிஸ்டர்ஸ், சுப்பிரமணியன், இவருக்கே நேரு, இவங்க பண்ண எனக்கு அண்ணா நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணது எங்கள் அண்ணா செந்தில் பாலாஜி தான். பாவம் அவரால் போக முடியல. ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ்க்கு மத்தியில் இவங்களாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அமைதிப்படை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து யார் சத்யராஜுக்கு அதிகமாக ஜால்ரா போடுறதுன்னு ஒரு இருக்கும். எனக்கு லிட்டரலி அது உதயநிதி அவர்களுடைய அந்த ஷோவை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இந்த பக்கம் மாசு இது பண்றாரு, இந்த பக்கம் கே நேரு, சேகர் பாபு. பரவாயில்ல, ஓபிஎஸ் அவர்கள் கைதே ஆகிறது. அதாவது ஓபிஎஸ் எல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களை எவ்வளோ திமுக திட்டி இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் தீய சக்தின்னு திட்டி இருக்காங்க. அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணது இதே திமுக தான். அந்த அம்மா இல்லாத போது உங்களை தான் முதலமைச்சர். அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம நீங்க இப்படி பண்றதுலாம் வந்து அதான் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு கூட எடுத்து அது எடப்பாடி அவர்கள் மீது. ஆனா நீங்க அந்த விசுவாசத்தை இங்க காட்டக்கூடாது இல்ல. நீங்க உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. இல்ல இதுல என்ன ஹைலைட்னா, கைது செய்யப்படும் பொழுது உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் பேசுறது வேற, மாத்தி காட்டுறாங்களாம். பல கோடி மக்கள் அந்த காணொலியை பார்த்திருக்காங்க அப்படின்னு. ஆமா, மாத்தி காட்டுறாங்க. திமுக வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்குது. அந்த கேள்வி கேட்கறதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஆளுங்கட்சியால. சோ இதெல்லாம் வச்சுதான் எங்களை கைது பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் திமுக பயப்படாது அப்படின்னு சொல்றாரு. பதில் சொல்ல முடியலன்னு இவர் சட்டமன்றத்துல என்ன பேசுதான் நம்ம பார்த்தல, கொஸ்டின் கேட்டு ஓடிட்டாரு. ஆமா. சோ என்னன்னா திமுகவோட இதுவே இதுதாங்க. இது வந்து ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. அதுதான் திரும்ப உதயநிதியும் வந்து பண்றாரு. வெட்டி ஒட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கும் போது, சோஷியல் மீடியா இருக்கும் போதே இவ்வளோ ஏமாத்துறாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வெறும் டெலிவிஷன் மட்டுமே இருக்கும், வெறும் சன் டிவி, ஜெயா டிவி இது மட்டுமே இருக்கும். அப்போல்லாம் எவ்வளோ போய் சொல்லி ஏமாத்தி இருப்பாங்க. கண்டிப்பா நிறைய. ஏன்னா இப்போ அந்த ஒரு காணொலியை நிறைய பேர் செல்போன் மூலயமா எடுத்துமே போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சாமானிய ஒரு மனுஷன் வந்து வீடியோ எடுத்து உதயநிதி அவர்களை தவறா பேசணுன்றதுக்காகவே வெட்டி ஒட்டி பரப்பியிருக்காங்களா என்ன? ஒர்க் பண்ணவே தேவையில்ல, கண்டென்ட் அவரே கொடுத்துருவாரு. நமக்கு வேலையே இல்லை, விர்ச்சுவல் வாரிசுக்கு வேலையே கிடையாது. அவரே டெய்லி கண்டென்ட் கொடுப்பாரு, நம்ம எடுத்து இது பண்ண மட்டும் போதும். நேற்று அதையும் அவங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க பாத்தீங்கல்ல. அந்த வீக்கு பாருங்க எங்கால வந்து இது இது இன்னொரு கூத்து என்னன்னா, நாடாளுமன்றத்துல போராட்டம் நடத்தினாங்க திமுக எம்பிகள்லாம். அங்க இருக்க எம்பிகள்லாம் கேட்டிருக்காங்க, எதுக்கு இங்க போராட்டம், ஒரே இந்த அரெஸ்ட் பண்ண, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியல பதில். இந்த அதான் அந்த எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாருன்றத ஒரு ரீசனை கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவர் வந்து நல்ல விஷயத்துக்கு போய் போராடுறாங்கன்னா ஓகே. ஆனா இந்த மாதிரியான விஷயத்துக்கு போய் போராடுறது வந்து மக்கள் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. தெளிவா இருக்குங்க. இது பண்ணது வந்து திமுகவினர். நான் வந்து மக்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட், அதனால தான் இன்னைக்கு திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கு. ஸோ மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் அவர் என்ன பேசினாரு, அதுக்கான தண்டனை. ஸோ இப்போ இவருக்கு தண்டனை கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இதை பேசுற யாரா இருந்தாலும் யோசிப்பான். ஆர்எஸ் பாதி சொன்னார்ல இத்தனை வழக்குகள் இருக்கு, ஆனா அது தொடர்ந்து தானே வந்துட்டு இருக்கு. அவங்க எப்போ ஸ்டாப் பண்ணாங்களா? ஸோ வழக்கு போட்டால் நாங்கள் பார்த்துப்பேன்னா இங்கே
சட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் ஈக்குவலாக செயல்படுதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க். இப்போ நீங்கள் உதயநிதி மாதிரியான ஒரு பெரிய ஆளை வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நேற்றே பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய வக்கீலாக வந்து வாதாடினாங்க. அவசரமாக அவருக்கு வந்து முன்ஜாமீன்லாம் வந்து அதே ஒரு சாமானிய மனுஷனுக்கு அப்படி இருக்குமானா இல்லை. ஆமா, இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, பிரேமலதா அவர்கள் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, அதாவது கருத்தால் தான் வந்து எதிர்க்கணும், இது வந்து ஜனநாயக மாண்பு கிடையாது, இந்த விசாரணையா இருக்கட்டும் கைது நடவடிக்கையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது கருத்தா? இல்லை, இப்படி சொன்னாதான் வந்து அவங்க 300 கோடி வாங்கியிருக்காங்க, ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க, அதை பிடிக்கிடுவாங்கல்ல. ஏதாச்சும் பண்ணணும்ல, இந்த ஒரு படத்துல ஏதாச்சும் பண்றா அப்படின்ற மாதிரி தான், ஏதாச்சும் பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. நீங்க கருத்து தெரிவிச்சு அதுக்கு எதிர் கருத்து தெரிவிக்கலாம், நீங்க தெரிவிச்சது கருத்துன்னு எப்படிங்க சொல்றீங்க? அவங்களுக்கு அந்த புரிதலே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இல்லை. அதாவது விஜய் என்ன பண்ணாலும் எதிர்க்கணும் அப்படின்னு நேற்று நிறைய பேர் வந்து இவர் கைது கண்ணெல்லாம் தெரிவிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது வந்து அதிமுக சைட்லேருந்து இந்த கைதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்தது தான். ஆக்சுவலி அவங்க பண்ணியிருக்கணும், இதை கடந்த ஆட்சியில் அவங்க பண்ணியிருக்கணும். அது அவங்களால பண்ணுற தைரியமும் அவங்களுக்கு கிடையாது, பண்ணக்கூடிய ஆளுமையும் எடப்பாடி கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு ஆளுமையோடு அதை பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது முன்னாள் எதிர்கட்சியாக நீங்கள் அதை வரவேற்றிருக்கணும். முதல்ல அதிமுக தான் நாங்கள் பண்ண முடியாத விஜய் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவர் பாராட்டு தெரிவிச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இல்ல, அந்த கண்டனத்துல நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அதாவது இன்னைக்கு சட்டமன்றம் வந்து கூடுச்சு, அப்ப வந்து நாளைக்கு வந்து சட்டமன்றம் கூட பொழுது சோ எதிர்கட்சி தலைவர் இல்லாம நடத்துறதுக்காக பிளான் பண்ணி இப்படி ஒரு கைது நடவடிக்கை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 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 கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. எங்க நீங்க நியாயமா தெரிவிங்க, ஏன்னா உதயநிதி அவர்கள் தான் போய் போராட்டம் பண்ணாரு, பேசினாரு, தாவேகா சொல்லியா பண்ணாங்க தெரியும்ல, பேசினாரு, அப்போ அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. இதை வந்து இந்த ஒரு கமெண்டும் இருக்கு. சரி, கடந்த முறை தாவேகா செட் பண்ணி அவரை வந்து நீங்க இப்படி பேசுங்க, நான் வந்து அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தா ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜா ஏவா வேணும், யார் அரெஸ்ட் பண்ணாரு நான் வரேன் அப்படின்ட்டு அண்ணன் குறுக்குல வந்து அவர் இன்னும் ஹைலைட், அந்த சைன் போடுறதுக்கு 1 வீக் வந்து டைம் கேட்டிருந்தாரு. அதாவது 1 வீக் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் வந்து சைன் போடுறேன் அப்படின்ற மாதிரி. இந்த கைது நடவடிக்கையில அவர் பயந்து இல்ல அவர் கொடுத்த மனுவை திரும்ப வாங்கிட்டாரு. தைரியத்துக்கே அந்த அடினா அப்ப நம்மளாம் என்ன அடிப்பானுங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு கூட்டமும் வந்து இருக்கு, நாம் தமிழர், அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கைதுன்றது அவங்களுக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணாதான் திரும்ப இதை பண்ணவங்களுக்கு பயம் வரும். ஆல்ரெடி அவருடைய திமுகவுடைய எம்எல்ஏ வந்து சிறைக்கு போயிட்டு இப்போ தான் ஜாமீனில் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய மரியாதைலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச விஜய் சார் அப்படிலாம் வந்து ஸோ ஒன்ஸ் உள்ளே போயிட்டு வந்தால் தான் அந்த மரியாதை வரும். ஸோ திமுகவினர் இதுக்கு அப்புறமாச்சும் நீங்கள் அரசியல் ரீதியாக மோதுங்க, கருத்தியல் ரீதியாக மோதுங்க, நிர்வாக ரீதியாக மோதுங்க, அது எல்லாமே ஏன்னா அரசியல்னா அதுதான் அதை பண்ணேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையை வச்சோ ஒரு குறிப்பிட்ட பெண்ணை வச்சோ இந்த மாதிரி பண்ண, ஏன்னா அது எடுபடலை. எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே அது வந்து எடுபடலை. இதெல்லாம் தாண்டி தான் அவருக்கு வந்து 1.25 கோடி மக்கள் வந்து வாக்கு செலுத்திருக்காருன்னும் போது இன்னும் அந்த பழைய பீஸே வச்சு சுற்றிட்டு இருக்காம கொஞ்சம் டெக்னாலஜிக்காக மாறினா நல்லா இருக்கும்னு. அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து ஒழுங்கான முறையில் அவங்க மனசில் இடம் பிடிங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பேசி தான் அவங்க மனசில் வந்து இடம் பிடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து ரொம்பவே தவறான ஒரு கருத்து. உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய பேச்சுக்கள் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு, அதையே நீங்கள் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஒழுங்கான முறையில் அவருடைய பேச்சு இருக்கும், ஒழுங்கான முறையில் வந்து அவரோட செயல்பாடு இருக்குது அப்படின்னா நான் ஏன் வந்து வேற கட்சியை சூஸ் பண்ண போகிறேன், இவரே நல்லா தானே இருக்காரு, அப்போ நான் இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு நபர் வந்து கீழே இருந்து த்ரிஷா அவர்களோட பேரை சொல்லும் போதே தம்பி எல்லாம் தப்பு அப்படின்னு வான் பண்ணியிருந்தாருன்னா அவரோட இமேஜ் எங்கேயோ போயிருக்கும். ஆமா, கண்டிப்பா பயங்கரம். அதை அவர் பண்ணல. ஒரு மெச்சூரான லீடர்னா கண்டிப்பா அதை பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போதுமே கீழே இருந்து இந்த மாதிரியான சில ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கொள்ள அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை, அதை வந்து என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஆனால் உதயநிதி அப்படி இல்லை, என்கரேஜ் பண்ண. ஸோ தொண்டர்களுக்கு என்ன சொல்லணும், என்னது ஸோ இதெல்லாம் பண்ணால் வந்து மேலே இருக்கவங்களுக்கு நம்ம பிடிக்கும் போல அப்படின்ட்டு அவங்க ரொட்டீனாக பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாப்பே வைக்காம கம்மா போட்டு எகெயின் அண்ட் எகெயின் இதை பண்ணிட்டு தான். இது உங்களுடைய தொண்டர்களுக்கு வேணா இது எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு சாமானிய மக்களாக பார்க்கும் பொழுது ஒரு தலைவர் இந்த மாதிரி வந்து பேசலாமா அப்படின்ற ஒரு கருத்தை தான் எல்லாருமே முன்வைப்பாங்க. அவர் வந்து விஜய் அவர்களே எதிர்த்துட்டாரு அப்படின்லாம் யாரும் அதை மாசாலாம் பார்க்க மாட்டாங்க. இன்னவோ உதயநிதி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஈக்குவலாக வந்து பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. அது இல்லவே இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து இதே சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த காலம் வந்து வேற. ஆனால் இது அவங்களுக்கு வந்து நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு இந்த நியூஸ்.
என்ன ரீசனுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டான்றது மக்களுக்கு எல்லாருக்கும் இது வந்து நேஷனல் மீடியாலாம் வந்து அதை போட்டு எவ்வளவு போட்டு அவ்வளோ இது பெரிய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் இல்லாம வேற ஒரு முதலமைச்சர் இங்க இருந்தாலும் இது எவ்வளவு பெருசா இருக்காரு. ஸோ இது அவங்களுக்கு பெரிய பேக் ஃபேர், அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதனால எவ்வளவு டேமேஜ் ஆகுது கட்சியோட பெரும் அவரோட பெரும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க பின்னாடி இருக்கவங்களுக்கும் வந்து புரிய மாட்டேங்குது. நீங்க முட்டு கொடுங்க, அது வந்து எல்லா கட்சிகளும் பண்றது தான். பட் அதுலேயுமாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கப்புறமாவது பார்ப்போம் அவரால் திருத்திக்க முடியுதா இல்லை இதே தான் தொடர்ந்து பண்ண போகிறேன். இதே தொடர்ந்து பண்ணாரு அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த எதிர்கட்சி பதவி கூட பிற்காலத்தில் இருக்காதுன்றது தான் என்னோட கருத்து. ஆமா, இப்போ நீங்க வந்து ஏன் இந்த திட்டங்களை செய்யல அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்றது கூட ஒரு வேல்யூபிளா ஒரு விஷயம் இருக்கு. இதனாலதான் உங்களால பண்ண முடியலையா அப்படின்னு. ஆனா அவதூறா பேசுறதுக்கும் வந்து இது போல முட்டு கொடுக்கறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் தான். சீக்கிரமா இதை எல்லாருமே வந்து மாத்திக்கணும். திமுக தொண்டர்களா இருக்கட்டும், மற்றவர்கள் இது போல ஒரு மனநிலையில் இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையும் வந்து மாத்திக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு சம்பவம் வந்து நம்மளுக்கு புரிய வைக்குது. ஸோ இதே போல மற்றொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். நன்றி.